எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் சிறுகதை ஒரு நாள் மட்டும். வாசிப்பது உங்கள் திவ்யா பரத். இத்தனை வருடங்களுக்கு பின் பவானியின் அடையாளம் கண்டுகொள்வதில் விஜயசாரதிக்கு சிரமம் இருக்கவில்லை. அவளுடைய ஆதார அடையாளங்கள் ஏதும் கரையவில்லை. அதே உதடுகள், கொஞ்சம் அழுத்தமாக, தூக்கலாக, ஆணவமாக, கண்களில் அதே தூரம். உடம்புதான் சற்றே சதை போட்டு பூசலாக இருந்தாள். தலையில் ஓரிரு நரை மயிர் தோன்றத் தொடங்கினாலும் இன்னமும் அழகாகவே இருந்தாள். பவானி, வாட் அ சர்ப்ரைஸ்! உன்னை இங்கே போய் சந்திப்பன்னு கனவுல கூட எதிர்பார்க்கல. எனக்கும் தான். சாரதின்னு கூப்பிடலாம் இல்லையா? இடம்: டெல்லியில் ஷெராட்டன் ஹோட்டலில் ஒரு கருத்தரங்க அறையில் 2000 கிபிக்கு பிறகு நம் நகரங்களின் போக்குவரத்து எப்படி இருக்கப் போகிறது, எப்படி பரிபாலிப்பது என்பது பற்றி கருத்தரங்கு. கலந்து கொண்டவர்களில் பாதி பேர் கிபி 2000 உயிருடன் இருப்பார்களா என்பதே சந்தேகம். பவானி, உனக்கும் இந்த செமினாருக்கும் என்ன சம்பந்தம்? என் கணவர்தான் டாக்டர் ராஜேஸ்வர். டாக்டர் ராஜேஸ்வர், த யூஎன் எக்ஸ்பர்ட்? ஆம், ராஜுவுடன் தொத்தி கொண்டு வந்துவிட்டேன். பம்பாயில் போர் அடித்தது. ரொம்ப சந்தோஷம். உன்னை பார்த்தது இந்த டெல்லி நகரத்தையே பளிச்சென்று ஆக்கிவிட்டது. இந்த ஹோட்டலில்தான் தங்கியிருக்கிறீர்களா? ஆமாம், வாருங்கள், என் கணவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அதெல்லாம் அப்புறம். முதலில் சிதம்பரத்தில் நாம் பிரிந்ததிலிருந்து முன்கதை சுருக்கம் வேண்டும். அதிகம் சுவாரஸ்யமில்லை. இருவரும் லாபியின் மெத்தென்ற இருக்கைகளில் உட்கார்ந்தார்கள். வெள்ளைக்காரர்கள் கேமராவுடன் கண்களில் தாஜ்மஹால் ஆர்வத்துடன் அரை டிராயரில் உலவிக் கொண்டிருக்க, அவர்களின் பெண்டாட்டிகள் டெல்லி வெயில் தந்த பொன் வறுவல் சருமத்துடன் பின்தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். சாரதி அவளை கண்ணியமைக்காமல் பார்த்தார். நீ அதிகம் மாறல பவானி. சொல்லு, வாழ்க்கையில் என்னவெல்லாம் புதுசு? புதுசு ஏதும் இல்லை சாரதி. கடைசியாக உன்னை எப்போ பார்த்தேன்? உங்கள் அப்பா என்னை கழுத்தை பிடிச்சு தள்ளாத குறையாக வெளியே அனுப்பிச்சாரே. அவள் கண்களில் லேசாக வருத்தம் தோன்ற நேர்பார்வையை தவிர்த்தாள். அந்த கலாட்டாவெல்லாம் ஆகி நீங்கள் புறப்பட்டு போன போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. பூனாவுக்கு அத்தை வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அந்த வருஷமே எனக்கு கல்யாணம் தீர்மானமானது. பக்கத்து வீட்டில் ராஜு வந்திருந்தார். ஏதோ லெக்சருக்காக. என்னை பார்த்த உடனே தீர்மானிச்சிட்டார். நானும் அப்போ ரொம்ப குழப்பத்தில் இருந்தேனா சம்மதிச்சிட்டேன். அவ்வளவுதான். 65 கல்யாணம் பண்ணி 66, 68 குழந்தைகள். பேர் நரேன் விஜி. அதுக்கப்புறம் எம்ஃபில் பண்ணேன். அவரோட அமெரிக்காவில் சபாட்டிக்கல் போயிருந்தோம். அப்புறம் அப்பா அம்மா 2 பேரும் அடுத்தடுத்து தவறி போயிட்டாங்க. சிஸ்டர் ஒருத்தி கேன்சரில் போயிட்டா. நான் ஹிஸ்டெக்டமி பண்ணிக்கிட்டேன். என் பொண்ணு ஜனாதிபதி கிட்ட ஸ்கவுட் பரிசு வாங்கினா. இவருக்கு பட்நாகர் அவார்டு கிடைத்தது. எல்லாம் மந்தமான விவரங்கள். சாரதி, நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? எனக்கு 70 கல்யாணம் ஆச்சு. உறவு? ஆமாம். எப்படி தெரியும்? இல்லை, அப்போவே சொல்லிட்டு இருப்பீங்க. உறவில் நிறைய பொண்ணுங்க இருக்கிறதா. ஞாபகம் வச்சிருக்கியா? மறக்கலை என்றாள். பார்வை சரிந்து ஒரு கணம் கண்களில் வருத்தம் தெரிந்தது. விஜயசாரதிக்கு அந்த காட்சி நினைவில் வெளிச்சமிட்டது. ஏன்பா, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? படிப்பு முடிக்கல, இன்னும் ஒரு பார்ட்டு பாக்கி இருக்குங்கிற. வேலை இல்லை, எங்கள் ஜாதியும் இல்லை. எப்படி உனக்கு நான் என் பொண்ணை கொடுக்க முடியும் சொல்லு? படிப்பு முடிச்சிருவேன் சார். வேலைக்கு நிச்சயம் போவேன் சார். அது வரைக்கும் நாங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் செய்யாமல் காத்திருக்கணுங்கிறியா? ஒரு 6 மாதம் சார். நீங்கள் பவானியையே கேளுங்க சார். எப்போவாவது அவகிட்ட தவறான முறையில் நடந்துக்கிட்டு இருக்கேனான்னு கேளுங்க சார். அவ இப்போ குழப்பத்தில் இருக்கா. அவங்கிட்ட என்ன பேச்சு? பாருப்பா, உனக்கு எங்கள் பொண்ணை கொடுக்க முடியாது. எதுக்காக எங்கள் பின்னாடி சுற்றுற? நீ என்ன பண்ணுற? பரீட்சை பாஸ் பண்ணி வேலைக்கு போய் கடிதம் எழுது. அது வரைக்கும் காத்திருப்பீங்களா சார்? பார்க்கலாம். ஒரு நிமிஷம் பவானி கூட பேசலாமா? நோ. என்ன பார்க்குறீங்க? உங்கள் அப்பா அன்னைக்கு உன் கூட ஒரு வார்த்தை பேச விடலை. இறந்து போகிறதுக்கு முன்னால் வருத்தப்பட்டார். சாரதிக்காக காத்திருக்கலாம் பவானி, அவசரப்பட்டுட்டேன், மன்னிப்பியான்னு கேட்டார். அதுக்கு நீ என்ன சொன்ன? மன்னிக்கிறதோ மன்னிக்காமல் இருக்கிறதோ இப்போ அர்த்தம் எழுந்து போச்சு. ரொம்ப லேட்டுன்னேன். இயல்பாக சிரித்தாள். இதோ என் கணவர் வரார் பாருங்க.
சிஷ்ய கோடிகள் புடை சூழ அவர்கிட்ட முன்னமேயே என்ன தெரியும்னு சொல்லாதீங்க. ஏன்? அவர் ஒரு மாதிரி ஜெலஸ். பவானியின் கணவர் ஏறக்குறைய பவானியின் அப்பா போல இருந்தார். தலை முழுக்க மயிர் இருந்தாலும் அத்தனையும் போலவென்று நரைத்து வெள்ளி குல்லா போல இருந்தது. கண்ணாடிக்கு பின் கண்கள் சின்னதாய் தெரிய புன்னகையில்தான் வசீகரம் இருந்தது. ஹாய் யங்லேடி. ராஜு, இவர் பேர் விஜயசாரதி, எங்கள் ஊர்க்காரர். அப்படியா? நைஸ் மீட்டிங் யூ. பவானி, சாயங்காலம் டேராடூன் போகிறோம். எதுக்கு? ஓஎன்ஜியில் கூப்பிட்டிருக்காங்க. நானும் வரணுமா? ஆமாம். கம்மிங் ஃபார் லஞ்ச் என்று அவளை இழுத்து அனாவசியமாக அணைத்து கொண்டு எக்ஸ்கியூஸ் மீ என்று ஏறக்குறைய அவளை தாங்கிக் கொண்டு சென்றார். பவானி லாபியில் படிகளில் ஏறும்போது ஒரு முறை திரும்பி பார்த்தாள். விஜயசாரதிக்கு வயிற்றில் ஒரு பொறாமை ஊசி தொட்டது. இனி அவளை தன் வாழ்க்கையில் மறுபடி எப்போது பார்க்க போகிறோமோ என்று மலைப்பாக இருந்தது. மெல்ல நடந்து அறைக்கு சென்றார். சென்றதுமே ரூம் சர்வீஸை அழைத்து ஸ்காட்ச் ஆணையிட்டார். டெலிவிஷனில் அர்த்தமற்ற படம் ஓடிக்கொண்டிருக்க ஜன்னல் திரையை விலக்கி மௌனமாக இயங்கும் தலைநகரத்தை பார்த்தார். பவானி, உன்னை அடைய வேண்டுமென எத்தனை கடுமையாக உழைத்தேன். நீதான் என் ஆதர்சனமாக குறிக்கோளாக இருந்தாய். பிஏ முடித்து எம்பிஏ செய்து வேலை கிடைத்த உடனேயே தந்தி அடித்து அடுத்த ரயிலேயே புறப்பட்டு. எனது கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாப்பா, இன்விடேஷன் அனுப்ப சொன்னேனே, வரல? என்ன சார், கொடுத்த வாக்க தவறிட்டீங்களே. என்னப்பா வாக்கு கொடுத்தேன்? நீ வேலை கிடைச்சி வர வரைக்கும் காத்திருக்கோம்னு யாராலையும் சத்தியம் பண்ணி கொடுக்க முடியுமா சொல்லு? பவானி ஒப்புத்துக்கிட்டாளா சார்? சந்தோஷமா. யங்மேன், நான் சொல்கிறத கேளு. இதையே உன் வாழ்க்கையில் ஒரு உந்து சக்தியாக வச்சுக்கிட்டு வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பா. அழாத. எதுக்கு அழற? ஸ்காட்ச் வந்ததும் சொற்பமே சோடா சேர்த்து கொண்டு ஐஸ் கட்டிகள் குலுங்க முதல் உறிஞ்சலில் அந்த தங்க திரவம் உள்ளுக்குள் சரடு போல இறங்க விரக்தியில் பிரேமாவை மனம் செய்ய சம்மதித்து, என் கூட ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏதாவது கோபமா? இல்லை. பின்ன ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? என்ன பேசுறது? புதுசாக கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேசுவாங்கன்னு படிச்சிருக்கேன். அதெல்லாம் தப்பு. என்ன ஒரு கோழை நான்! எனக்கும் பவானிக்கும் விருப்பம் இருந்தும் அன்பு இருந்தும் தைரியமின்றி விதியை மாற்றத் தெரியாமல் விதியை ஒப்புக்கொண்டு பவானியை இனி நான் எப்படி எப்போது சந்திக்க முடியும்? இருவேறு உலகங்களில் வாழ்கிறோம். டெலிஃபோன் மணி அடித்தது. எடுத்து எஸ் என்றார். சாரதி, யாரு? நான் தான் பவானி. என்ன பண்ணுறீங்க? டெலிஃபோனில் பவானியின் குரல் கேட்டதும் விஜயசாரதிக்கு ஒரே ஆச்சரியம். பவானி, டேராடூன் போகலை? போகலை, போர். ஒரு நாளைக்கு போயிட்டு திரும்பதில் அர்த்தம் இல்லை. அவர் மட்டும் போயிருக்கார். காரில் இடம் இல்லை. நல்ல வேலை. அப்போ நீ இப்போ ஃப்ரீயா? ஆமாம். விஜயசாரதிக்கு உடல் முழுவதும் ஒரு சிலிர்ப்பலை உண்டானது. பவானி, இங்கே வரியா? எங்க? எங்கள் ரூம்க்கு. வேண்டாம், லாபிக்கு வாங்க, பேசிக்கிட்டு இருக்கலாம். 10 நிமிஷத்தில் வரேன். அவசரமாக தன் கிளாஸை காலி பண்ணிவிட்டு பாத்ரூமுக்கு சென்று கண்ணாடியில் பார்த்து கொண்டார். காதருகில் நரைத்திருந்ததை வேக்ஸ் போட்டு கருப்பாக்கி கொண்டு முகம் கழுவி சட்டை மாட்டிக்கொண்டார். லேசான அயல்நாட்டு பர்ஃப்யூமை காதருகில் தொட்டுக்கொண்டு கிளம்பினார். நடை துள்ளி வாயில் சீட்டி பொருத்தி கொண்டது. லிஃப்டிலிருந்து வெளிப்பட்டதுமே பவானியும் உடை மாற்றியிருப்பதை கவனித்தார். மெலிதான நீல நிறத்தில் நேர்த்தியான உடை உடுத்தி அந்த பொருத்தமே பாதி வயதை குறைத்திருந்தது. போகலையா? என்ன போர். எப்போ பார்த்தாலும் எனர்ஜி எக்காலஜி தான் ராஜுவுக்கு. நான் டெல்லியிலேயே இருக்கேன். ஆர் யூ ஃப்ரீ சாரதி? நிச்சயம். செமினார் பாக்கி இருக்கில்ல? கோலிமாரோ. பவானி, உன்னை சந்திக்கிறதை விட முக்கியமான காரியம் இல்லை எனக்கு இப்போ. அப்படியா என்று சிரித்தாள். நீங்கள் கூட அதிகம் மாறல சாரதி. அப்போ தொப்ப? அப்படி பெருசாக தெரியலையே. மூச்சை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவீங்க போல? எப்படி சொல்கிற? லேசான ஸ்காட்ச் வாசனை. நெர்வஸ் கொஞ்சம். எதுக்காக? உன்னை தனியாக பார்க்கறதில்ல. இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறதா உத்தேசமா? லெட்ஸ் கோ அவுட். எங்கே? எங்காவது. லாபி மேனேஜரிடம் காருக்கு செல்லும்போது அவர், முழு தினம் ஏசி கார்,
தேர்ந்தெடுத்த ஸ்தலங்களுக்கு விஜயம், அருமையான சாப்பாடு என்று ஒரு டீலக்ஸ் யாத்திரை பொட்டணம் தருகிறேன், வேண்டுமா என்றார். எத்தனை செலவு ஆகும்? அதை பற்றி உனக்கு என்ன? ஓகே, சம்மதம் தெரிவித்து விட்டார் சாரதி. கான்டெஸ்ஸா காரில் ஏறிக்கொண்டபோது அதன் கதவுகள் கருப்பு கண்ணாடி அணிந்திருந்ததே சாரதிக்கு குளிர்ச்சியாக இருந்தது. நீங்க நிறைய சம்பாதிப்பீங்க போல இருக்கு சாரதி. ஆமாம், பரவாயில்லாமல் சம்பாதிக்கிறேன். மன்னிக்கவும், உங்களை பற்றி விவரமே கேட்கல. எத்தனை குழந்தைகள் உங்களுக்கு? 2 பெண்கள். என்ன பண்ணுறாங்க 2 பேரும்? ஒருத்தி +2, மற்றொருத்தி 10th. நைஸ். உங்கள் மனைவி எது வரைக்கும் படிச்சிருக்காங்க? நம்ம பற்றி பேசலாமே என்று அவள் கையை பற்றினார். முதலில் தடுத்தாள். சாரதி பிடிவாதமாக பற்றி கொண்டு இருக்க, இந்த தைரியம் அப்போ இருந்திருக்கணும் உங்களுக்கு. கடைசியா பவானி, உன்னை எப்போ தொட்டேன் ஞாபகம் இருக்கா? சிதம்பரம் கோயிலில் திருவிழாவின் போது. தீப்பந்த வெளிச்சத்தில் உன் முகத்தை பக்கவாட்டில் பார்த்ததை என் நெஞ்சில் செதுக்கி வச்சிருக்கேன் பவானி. ஏசி மென்மையும் லேசான பாப் இசையுமாக கார் கனவு போல சென்றது. பவானி சீட்டின் ஓரத்தில் உட்கார்ந்திருந்தாள். கிட்டவா பவானி. டிரைவர், வாட் யோர் நேம்? ஜி, மேரா நாம் ராம் பிரகாஷ் ஜனாப். ஹிந்திக்காரன் என்று அவள் கையை அழுத்தினார். பவானி, ஆர் யூ ஹாப்பி? நீங்கள்? இப்போ இந்த கணத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க. நாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் பவானி. இன்னும் 10 வருஷம் போகட்டும் என்று சிரித்தாள். ச்சே, தைரியம் இல்லாத கோழையாக இருந்துட்டேன். படிப்பும் முடியலை, வேலையும் இல்லை. எப்படி தைரியம் வரும் சொல்லு? பவானி, நீயாவது எதிர்த்திருக்கலாம், 2 பேரும் ஓடி போயிருக்கலாம். எனக்கு தைரியம் வரல சாரதி. ஏமாற்றங்கள். என் பொண்ணு ரொம்ப தைரியம். என் பெண்கள் 2 பேரும் என் கண்கள் மாதிரி. ஐ அடோர் தம். ஃபோட்டோ இருக்கா? இல்லை, அனுப்புகிறேன். வேண்டாம் என்றால் பயந்து போய். ஏன் பவானி? சாரதி, சரியாக கேட்டுக்கோங்க. நாம் 2 பேரும் இனிமேல் சந்திக்க போகிறதில்ல, சந்திக்க முயற்சி பண்ணவும் போகிறதில்ல. யார் சொன்னா? உன்னை நான் விடமாட்டேன். டோன்ட் பி சில்லி. காரை நிறுத்த சொல்லுங்க, நான் இறங்கிக்கிறேன். அவள் குரலில் நடுக்கம் இருந்தது. என்ன பவானி இப்படி பயப்படுற? சாரதி, நம்ம 2 பேரும் தற்செயலாக சந்தித்தோம். இப்போ டேராடூன் கூட அவர் மட்டும் தனியாக போகும்படியாக தற்செயலாக தான் ஏற்பட்டது. அதனால் இதை இந்த தற்செயல் அளவிலேயே வச்சுக்கலாம். மேலும் சிக்கலாக்கக்கூடாது. ஏன்? உங்களுக்கு வயசுக்கு வந்த பெண்கள், மனைவி இருக்கா. எனக்கும் கல்யாணமாகி மகன் மகள் கணவன்னு ஒழுங்காக ஒரு வாழ்க்கை இருக்குது. சமூகத்தில் 2 பேருக்குமே வேறு பொறுப்புகள், வேறு வேலை இருக்குது. ஒரு காலத்தில் நாம் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி நம்ம ஆசை நிறைவேற முடியாமல் போயிடுத்து. அதோடு சரி, ஃபுல் ஸ்டாப். அப்படின்னா இந்த தினம் ஒரு சின்ன கனவு தினம் போல. ஒரே ஒரு நாளைக்கு விதி, ஒரு செமினார் வடிவத்தில் நம்ம சேர்த்து வச்சது, அவ்வளவுதான். கார் பழைய கோட்டையில் நிற்க ஓர் இளம்பெண் அவர்களுக்கு ஓடி வந்து மாலை போட்டாள். பானம் பருகிவிட்டு கோட்டையை அடுத்த புல்வெளியில் நடந்தார்கள். வண்ணக்குடையின் கீழ் ராஜஸ்தான் சிறுவன் பெரிய முண்டாசு கட்டி இசைக்கு ஏற்ப துடிப்புடன் ஆடினான். அந்த பெண் அவள் அருகே வந்து சாரதிக்கும் முண்டாசு கட்டிவிட்டாள். காசு கொடுத்தால் என்னவெல்லாம் பணிவிடைப்பார் என்றார். எதிரே உட்கார்ந்திருந்த பவானியின் கன்னத்தை தடவி கொடுத்தார். அவள் அருகில் நாற்காலியை நெருக்கமாக்கிக் கொண்டு தோளோடு அணைத்தார். போகலாம், யாராவது பார்க்க போறாங்க பார். ஒரு ஃபர்லாங்குக்கு காக்கா இல்லை, டிவைன் என்றார். நோ செக்ஸ் ப்ளீஸ். நம் சிநேகம் அதற்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். அவள் தள்ளி நாற்காலியை போட்டுக்கொண்டு உட்கார்ந்தாள். ஏன் பவானி? மகள் ஞாபகம் வருகிறது. கமான், இன்னைக்கு மட்டும் நமக்கு வேற யாருமே உறவில்லை. கணவன் இல்லை, மனைவி இல்லை, மகன் இல்லை, மகள் இல்லை. நான், நீ, இந்த பழைய கோட்டை புல்வெளி, அத்தனைதான். பவானி, இது நம் வாழ்க்கையில் ஒரு தனி தீவு போல. போகலாம். அதற்குள்ளா? எனக்கு என்னவோ குற்ற உணர்வாக இருக்கிறது. சாரதி சற்று ஏமாற்றத்துடன் அப்படியானால் சரி என்றார். காரில் மோத்தி மஹால் செல்லும்போது இருவரும் பேசவே இல்லை. சாரதி கண்ணாடிக்கு வெளியே பார்த்து கொண்டிருந்தார். சற்று நேரத்தில் அவளே அவர் புஜத்தை பற்றி, கோபமா என்றாள். வருத்தம். ஏன்? கிடைத்திருப்பது ஒரு நாள், அதை வீணாக்குகிறோமே என்று. என்ன செய்ய வேண்டும்?
உன்னை முத்தமிட வேண்டும். ஆளப்பாரு என்றாள். கன்னத்தில் லேசாக முத்தமிட்டதும் போதும் எனக்கு என்றார். வெண்ணெய் போல சிக்கன் சாப்பிட்டார்கள் மோத்தி மஹாலில். அங்கிருந்து ஜூமா மஸ்ஜித் சென்றார்கள். புறாக்களை மற்ற டூரிஸ்டுகளிடம் விரட்டிவிட்டு ஹரியானா எல்லையில் இருந்த ஹிசார் கிராமத்தில் நடந்த ஒரு வண்ணத் திருவிழாவில் கலந்து கொண்டார்கள். வெள்ளைக்காரன் ஒருவன் அவர்களை போலராய்டில் போட்டோ எடுத்து உடனே பிரதி போட்டு கொடுத்தான். பவானி ஹரியானா பெண்கள் போல அங்கி அணிந்து கொண்டு ஆடினாள். திரும்பும்போது பவானி காரில் சாரதியின் கையை இறுக பற்றி கொண்டு, இன்னும் 1 மணி நேரம், அதற்கு பின் பிரிந்து போகிறோம் என்றாள். மறந்து போகிறோம், ஒருவரையொருவர் மறந்து போகிறோம். சாரதி, என்னை ஃபோனிலோ மற்ற எந்த விதத்திலோ தொடர்பு கொள்ள மாட்டேன் என்று சத்தியமாக சொல். கையில் சத்தியமடித்து சொன்னார். ப்ராமிஸ், ஆனால் ஒரு கண்டிஷன். வேண்டாம், ரொம்ப குழப்பமாகிவிடும். என் கணவரை பற்றி உனக்கு தெரியாது. தெரிந்து கொள்ள விருப்பமில்லை. சமூகத்தில் நமக்கு இருக்கும் அந்தஸ்தையும் கடமையும் உத்தேசித்து நாம் நம் குடும்பத்தினர் அவமானப்படுத்தும் விதத்தில் ஏதும் செய்ய வேண்டாம். பவானி, கவலைப்படாதே, நான் பொறுப்பின்றி நடந்து கொள்ள மாட்டேன். இந்த தினம் ஒரு கனவு போல, ஒரு புகை போல, மேகம் போல. கார் ஓட்டலை நெருங்கி கொண்டிருக்க சாரதியின் உள்ளத்தில் வேதனை சுமை அதிகமானது. பிரிய வேண்டிய கணம் வந்துவிட்டது. அவள் கையை பற்றி அவள் எதிர்ப்புகளை மௌனமாக சமாளித்து அவள் உடலை தன்னோடு ஒட்ட வைத்து, ப்ளீஸ் வேண்டாம், ரொம்ப பயமாக இருக்கு. மை காட், என்ன பைத்தியக்காரத்தனமாக காரியம் செய்துக்கிட்டு இருக்கோம். 2 பேரும் முழுசாக கல்யாணமானவங்க. ஒரு நாள் மட்டும் நமக்கு கல்யாணம் ஆகலை. போதும், முடிஞ்சிருச்சு. கார் ஹோட்டலின் விதானத்தில் நிற்க, ஒரே ஒரு நிமிஷம் ரூமுக்கு வந்துட்டு போ பவானி. ப்ராமிஸ், ஒன்றும் முறைகேடா எதுவும் செய்ய மாட்டேன். வேண்டாம் சாரதி, இதை இந்த கணத்திலேயே வெட்டிடுறது தான் இயற்கை. 10 நிமிஷம் இல்லை. ராஜு டேராடூன் போய் சேர்ந்த உடனே ஃபோன் பண்ணுறேன்னு இருக்கார். ரூமில் இல்லைன்னா ரொம்ப குழப்பமாயிடும். பவானி, இப்போ சொல்லு, 2 பேரும் ஓடி போயிடலாம். சாரதி, மன்னிச்சிடுங்க. அப்பவும் நான் கோழைதான், இப்பவும் கோழைதான். என்னால் எதையுமே விட்டுவிட்டு வர முடியாது. அப்பா அம்மா, இப்போ கணவன், குழந்தைகள். கையை விடுவித்து கொண்டு லாபியின் கண்ணாடி கதவை ஓர் ஆஜானுபாகு திறந்துவிட பவானி மறைந்து போனாள். அறைக்கு திரும்ப வந்தபோது டெலெக்ஸ் செய்திகளை பார்த்தார். இபிசி அவார்டுக்காக வாழ்த்து செய்திகள் வந்திருந்ததை அலட்சியமாக புரட்டினார். அந்த போலராய்டு போட்டோவை பார்த்தார். இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டு சிரித்து கொண்டு அச்சாக பதிந்திருந்தது. கணவன் மனைவி போல ஒரே ஒரு நாளைக்கு மட்டும். டெலிஃபோன் ஒலித்தது. நான் தான் பிரேமா பேசுகிறேன், எங்கே போயிருந்தீங்க? குரலில் அதட்டல் இருந்தது. தெரியாதா, செமினாரில் தான் இருந்தேன். அப்படியா? பேஜிங் பண்ணி பார்த்தேன், இல்லைன்னாங்களே. இப்போ என்ன விஷயம்? குழந்தைகளுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல் சொன்னாங்களே, கரோல் பார்க்கிங்கில் ஜேபி ஸ்டோர்ஸில் கிடைக்கும், மறக்காமல் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இருந்தாதான். ஊர் சுற்றுறீங்க, அதுக்கு டைம் இருக்கா? பாரு, எஸ்டிடியில் கூட சண்டை போடணுமா? காலையில் பிளேன் ஏறி வரேன், அப்போ தொடரலாம். சரி, வச்சிடவா? அந்த ஃபோட்டோவை பார்த்தார். பவானிக்கு ஃபோன் பண்ணி பார்த்தால் என்ன? வேண்டாம் வேண்டாம், அவள் சொன்னது போல சிக்கல் வேண்டாம். போதும், என் அதிர்ஷ்டத்தை இதுவரை இழுத்தது போதும். இப்போது ஒழுங்கான தகப்பன் போல மாலினிக்கும் மதுவுக்கும் ஏதாவது வாங்கி கொண்டு மனைவிக்கு புடவை என்று லிஸ்ட் படி தப்பாது வாங்கி செல்ல வேண்டும். அப்புறம் இந்த தினம் இன்னமும் முற்று பெறவில்லை. டெலிஃபோனை எடுத்து கனெக்ட் மீ ரிசப்ஷனில் டாக்டர் ராஜேஸ்வர் தங்கியிருக்கும் அறை எண் கேட்டு அதை டயல் செய்தார். பவானி, யாரு? நான் தான் சாரதி பேசுகிறேன். சாரதி, நானே உங்களுக்கு டெலிஃபோன் பண்ண தான் நினச்சிருந்தேன். என் கணவர் டேராடூன்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தார், ரூமில் இருக்கேனான்னு விசாரிக்க. என் மனைவி மெட்ராஸ்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தா, ரூமில் இருக்கேனான்னு விசாரிக்க. மௌனத்திற்கு பிறகு, கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? முடிஞ்சிருச்சு, அவர் காலையில் தான் வரார். நான் காலையில் ஃப்ளேன் படித்து போயிடுறேன். இன்னமும் இந்த தினம் பாக்கி இருக்குது. நான் உன் ரூமுக்கு வரட்டுமா? இல்லை, நான் வரேன், நம்பர் சொல்லுங்க. ஒரு வாரத்தில் இந்த சம்பவம் அவர் மனதோரத்தில் ஒரு சிறிய இனிப்பாக, ஒரு தப்பித்த குற்றமாக இருந்தது. டெல்லியிலிருந்து திரும்பியதும் பெண்கள் இருவரும்
அவர் கொண்டு வந்திருந்த உடைகளை பார்த்து ஜார்ஜியஸ் என்று மகிழ்ந்து, பப்பா யூ ஆர் கிரேட் என்று கழுத்தை கட்டி கொண்டார்கள். மூத்த பெண் கொஞ்சம் கெட்டிக்காரி. அப்பா நீங்கள் லேசாக மாறிட்டீங்க, டெல்லியில் என்னவோ ஆயிருக்கு. என்னம்மா சொல்கிற? உங்கள் கண்ணில் ஒரு பிரகாசம். அப்பா கம்பெனிக்கு இபிசி அவார்டு கிடச்சிருக்கிறதா அறிவிப்பு வந்திருக்குல்ல, அந்த சந்தோஷம் தானேப்பா? ஆமாம்மா, வீக்லியில் இன்டர்வியூ கூட எடுத்திருக்காங்க. மூத்த பெண்ணை முறைத்து பார்த்துவிட்டு சென்றார். அந்த ஃபோட்டோவை ஆஃபீஸில் பத்திரப்படுத்தி வைத்திருந்தார். அவ்வப்போது மேஜை டிராயரை இழுத்து ஒரு முறை பார்த்து லேசாக புன்முறுவலித்து கொள்வார். ஒவ்வொரு முறையும் தப்பித்தோம் என்று குற்றஜரிகை படர்ந்த சந்தோஷம் மனதில் ததும்பும். 3 முறை பம்பாய்க்கு டெலிஃபோன் பண்ண தொடங்கி பாதியில் புறக்கணித்தார். வேண்டாம், அவள் சொன்னது போல 2 பேர் வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுவிடும். லேபர் யூனியனுடன் ஒரு சிக்கலான பேச்சுவார்த்தையின் போது அவருக்கு தலைவலித்தது. ஒரு முறை பவானி போட்டோவை பார்த்து கொள்ளலாமே என்று மேஜை இழுப்பறையை திறந்தபோது அதை காணோம். கூட்டம் முடிந்து அறையை விட்டு வந்தவர்கள் சென்ற கையோடு புதிய செக்ரட்டரியை கூப்பிட்டார். ஹரிணி, இந்த டிராயருக்குள்ள ஒரு ஃபோட்டோ வச்சிருந்தனே பாத்தியா? அவள் புன்னகையோடு, பார்த்தே சார், இட்ஸ் வித் மீ. அப்பாடா, கொண்டாத. அதையே எடுத்த? கொண்டு வரேன் சார். மை காட், எதுக்கு அதை போய் கொடைஞ்ச? எங்க அது? அது உங்களை இன்டர்வியூ எடுத்தாங்களே, அவங்க கணவன் மனைவியுமா ஒரு ஃபோட்டோ கேட்டாங்க அவசரமாக. என்னது? உங்கள் டிராயரில் இந்த ஃபோட்டோவை பார்த்துருக்கேன், அதனால் இதை எடுத்து கொடுத்தேன். நல்லா வந்திருக்கிறதுல என்று அந்த வார வீக்லியின் இதழை மேஜை மேல் பரப்பி பக்கத்தை திருப்பி வைத்தாள். இந்தியா முழுவதும் பரவிய லட்சோப லட்சம் பிரதிகளில் ஒரு பிரதி அவர் மேஜையில் விரித்திருக்க, அதில் சாரதியும் பவானியும் ஒருவரையொருவர் தோளோடு அணைத்து கொண்டு சிரித்து கொண்டு இருந்தார்கள். நாங்கள் ஆதர்ச தம்பதிகள் என்று பேட்டியிலிருந்து மேற்கோள் வாக்கியம் அதன் அடியில் அச்சடித்து இருந்தது. சிறுகதை முடிவுற்றது. நன்றி. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.